வணக்கம் நண்பர்களே. இந்திய சினிமாவையே வியக்க வைக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் அட்லியோட படங்களின் பட்ஜெட் மற்றும் வசூல் விவரங்களை இந்த வீடியோவில் துல்லியமா பார்க்கலாம். உங்களை அன்புடன் வரவேற்பது நம்ம தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனல். அட்லியோட முதல் திரைப்படம் ராஜா ராணி. ஆர்யா, நயன்தாரா, ஜெய் மற்றும் நஸ்ரியா நடிச்ச இந்த படம் 2013ஆம் ஆண்டு வெளியானது. சுமார் 20 கோடி பட்ஜெட்ல எடுத்த இந்த படம் உலகளவில் 56 கோடிகள் வரை வசூல் செஞ்சு ஒரு மெகா சூப்பர் ஹிட் மூவியா அமைஞ்சது. இரண்டாவதாக, தளபதி விஜய்யுடன் அட்லி இணைந்த முதல் படம் தெரி. விஜய், சமந்தா மற்றும் எமி ஜாக்சன் நடிச்ச இந்த படம் 2016ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படம் 75 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு உலகளவில் சுமார் 153 கோடிகளை வசூல் செஞ்சு பிளாக்பஸ்டர் வெற்றியை பெற்றது. மூன்றாவதாக, மீண்டும் விஜய் அட்லி கூட்டணியில் வெளியான பிரம்மாண்ட திரைப்படம் மெர்சல். விஜய், சமந்தா, காஜல் அகர்வால் மற்றும் நித்யா மேனன் நடிச்ச இந்த படம் 2017ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படத்தோட பட்ஜெட் சுமார் 120 கோடி. இந்த படம் 257 கோடியை தாண்டி வசூல் செஞ்சு மெகா பிளாக்பஸ்டர் ஹிட் ஆனது. நான்காவதாக, தளபதி விஜய் மற்றும் நயன்தாரா நடிப்பில் அட்லி இயக்கி 2019ஆம் ஆண்டு வெளியான படம் பிகில். சுமார் 180 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் உலகளவில் 304 கோடிகள் வரை வசூல் செஞ்சு ஒரு சூப்பர் ஹிட் படமா அமைஞ்சது. அட்லியோட முதல் பாலிவுட் என்ட்ரி தான் ஜவான். ஷாருக் கான், நயன்தாரா மற்றும் விஜய் சேதுபதி நடிப்பில் இந்த படம் 2023ஆம் ஆண்டு வெளியானது. சுமார் 300 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த படம் உலகளவில் சுமார் 1152 கோடி வசூல் செஞ்சு ஆல் டைம் பிளாக்பஸ்டர் ஹிட் அடிச்சது. அட்லியோட அடுத்த அதிரடி திரைப்படம் ராக்கா. அல்லு அர்ஜுன், தீபிகா படுகோன், மிருனால் தாக்கூர் மற்றும் ராஷ்மிகா எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க இந்த படம் கூடிய சீக்கிரம் வெளியாக உள்ளது. இந்த படத்தோட பட்ஜெட்டே சுமார் 900 கோடி. இதுவரை வந்த அட்லி படத்திலேயே இதுதான் ஹையஸ்ட் பட்ஜெட் மூவி. சரி, நம்ம அட்லியோட டைரக்ஷன்ல வெளியாக போற இந்த படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.